நாங்கள் எல்லோரும் ரீசெண்டாக சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தாங்க. ஒரு சின்ன ஷாப்பிங் தான். இது குரோம்பேட்டில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ட்ரி ஆனதுமே வந்து அந்த மெஹந்தி போடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த பாண்டா பியர் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அப்படியே வந்து நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். நாங்கள் இங்கே மெயினாக வந்தது எனக்கு வந்து சுடிதார் டாப் வாங்குறதுக்கும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸு, பவுல்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்காகவும் தான். அப்படியே வாங்க நம்ம பார்த்துட்டே போகலாம். என்ட்ரி ஆனதுமே சாரீ செக்ஷன்ஸ் இருக்கும். எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் நம்ம கட்டினா கேவலமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லிஃப்ட் இருக்கும். ஸோ லிஃப்ட் ஏறிட்டு இப்போ வந்து 4வது மாடிக்கு வந்து போகணும் நாங்கள். வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம். இது வந்து பசங்களோட கிட்ஸ் செக்ஷன்ஸு, சின்ன சின்ன பசங்களது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம போனோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பசங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, டாப்ஸ், அந்த கலெக்ஷன்ஸு இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ லேடிஸ்க்கான விஷயம் நம்ம வந்துட்டோம். அப்படியே வாங்க பார்ப்போம். நம்மளோட செக்ஷன் வந்தாச்சு. இப்போது நான் சுடிதார் ஒன்று காட்டுறேன். இது பாருங்கள். இது வந்து எப்படின்னா டாப்பு, பேண்ட்டு, ஷால் எல்லாமே சேர்ந்து வருங்க. இதோடைய ரேட்ஸ் எல்லாமே வந்து 1300 கிட்டே இருந்தது. நம்ம தனியாக எதுவும் எடுக்க தேவையில்லை. இது பாருங்கள் 1456 நான் காட்டின அந்த எல்லோ டாப். அதுக்கப்புறம் இந்த கிரேட் டாப்புமே வந்து கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் வந்தது. பட் என்னென்னா இதுலேயே பேண்ட்டு, ஷாலு எல்லாமே வந்துடும். நம்ம தனியாக போய் எடுக்கணுன்றது இல்லை. இதில் வந்து சீப்பஸ்ட்டாக வந்து 800லேருந்து 1500 வரைக்கும் இருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இதான் பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஒரு டைலமா மைண்டில் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அடுத்து என்ன இருக்குது நம்ம பார்ப்போம். இதெல்லாம் வேறு ஒரு மெட்டீரியலுங்க. இதோட ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 856. இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பிங்க் சுடி தான். இது மேலே வந்து கொஞ்சம் கோட் மாதிரி வரும். ஸோ இது ஒன்று இதில் ஷால் கிடையாது ஆக்சுவலாக சுடிதாரில். பாருங்கள் எல்லா மாடலுமே அப்படி தான். ஷால் கிடையாது. மேலே நம்ம கோட் மாதிரி போட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இது அந்த டைப் ஆஃப் சுடி இது. எனக்கு இதில் அவ்வளோவா வந்து இஷ்டம் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு சல்வார், பேண்ட், ஷால் இப்படி பார்க்கலான்னு தான் வந்தேன். ஸோ இதெல்லாம் சும்மா நம்ம போய் ஒரு நோட்டை விட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு தான். நம்ம வாங்குகிறோமோ இல்லையோ கடையை நல்லா அலசி ஆராய்ஞ்சிடணும். ஸோ அதை பார்த்தாச்சு. நான் சுடிதாரே எடுத்துட்டேன். இப்போ வந்து பிளேட்ஸ் பவுலுக்கு வந்து வந்திருக்கேன். சுடிதார் என்னென்ன எடுத்துன்றது வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இப்போதைக்கு பிளேட்ஸு, பவுல்ஸு இதெல்லாம் வாங்கலான்னு வந்தோம். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அதுவும் 100 ருபீஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க பிளேட்ஸும் பவுல்ஸும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்போ போய் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஸோ நம்ம எப்பவுமே கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படிங்கிறனால இதெல்லாம் அப்படியே லுக் விட்டுட்டு நேராக எங்கன்னா 100 ரூபாய்க்கு செட்டாக போட்டிருக்காங்களா அப்படின்னு தான் தேடிட்டு இருந்தோம். ஸோ தேடுறப்ப அப்படியே இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் தான் அப்படியே பார்த்துட்டு போனோம். இந்த பவுல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் வாங்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் கண்ணாடி ஜார்ஸுங்க, கிளாஸஸ் இதெல்லாம். அது இது 39 ரூபா, 65 ரூபா அப்படின்னு இருந்தது. பட் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு லுக்கு விட்டுறதோடு சரி, அத்தோடு அப்படியே வச்சிடணும் அப்படின்னு பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நீங்களும் என் கூட சேர்ந்து நல்லா பாருங்கள். எல்லாம் உப்பு ஜாடிங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அதுவும் டிசைனாக வேறு இருந்தது. இது நான் வாங்கின சுடிதார் செட்டுங்க. இது வந்து ஒரு மாதிரி க்ரே கலரில் ரொம்ப லைட்டாக இருக்கும். கொஞ்சம் அஃபிஷியல் லுக் வந்து கொடுக்கும். அதனால் நான் இதை எடுத்தேன். என்னுடைய சைஸ் வந்து 3XL. ஸோ இதுதான் நான் வாங்கினது. இதோடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 605 தெரியுது இல்லைங்களா? 605 ரூபா. அடுத்து வந்து இது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருந்ததுங்க. ஸோ இதில் வந்து ஸ்லீவ் அட்டாச்சாக இருக்கும். நம்ம எடுத்து வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இது நான் போட்டு பார்த்தப்போவுமே வந்து எனக்கு வந்து நல்ல லென்த்தியாக இருந்தது டாப்பு. ஸோ இது கொஞ்சம் கிராண்டான லுக்கில் இருந்தது. ஸோ ஏதாவது சிம்பிளான பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு கீழே வந்து க்ரே கலர் பேண்ட்டோ ஷாலு போட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இது அதோட ஹேண்ட்ஸு, ஸ்லீவ் அட்டாச்டு. இதான் என்னோடய கலருக்கு இது கொஞ்சம் செட் ஆகும். ஸோ அதனால தான் நான் இதை வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த க்ரீன் சுடிங்க. இது வந்து ரொம்பவே போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம இதை வந்து எல்லோ, பிளாக்கு, ஒயிட் எதுக்கு வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் அடுத்தது வந்து ரெட்டு. இது வந்து நான் எடுத்தது வெறும் டாப் தாங்க. லெகின்ஸு, ஷால் எதுவுமே வந்து எடுக்கல. இதுக்கப்புறம் நான் இருக்கிறத வச்சு இதில் பேர் பண்ணிப்பேன். இதுக்குமே வந்து சாண்டில், ஒயிட்டு, பிளாக் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து பிங்க்கு வித்து சம்ஹவ் இந்த க்ரே இது மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இதுக்குமே வந்து க்ரே பேண்ட்டு ஒரு பிங்க்கு, ஒயிட்டு, பிளாக்கு இப்படி எதை வேணாலும் போட்டு நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். இதோடைய ரேஞ்சுமே வந்து 605 தான். மோஸ்ட்லி எல்லாமே ஒரே ரேட்டில் தான் நான் எடுத்தேன். 600 ஒரு ஒரு 400 600 தான் என்னுடைய வந்து பட்ஜெட் ரேஞ்சு. அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் அது. இதோட இந்த க்ரீன் சுடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதோடைய ரேட் வந்து 525 தெரியுதா, 525 இது. இந்த கவர் அடுத்து பிளேட்ஸு, பவுல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாங்க நான் எடுத்துகிட்டு வந்தது. இதில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து செட்டாக இருக்குது. எல்லாமே வந்து 100 ரூபா. ஸோ நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்தோம். கடைசியில் இது எங்கடா இருக்கான்னு தேடணும். அதே மாதிரி கிடச்சிது. ஃபர்ஸ்ட் இது வந்து 100 ருபீஸில் இந்த பவுல் வித் அந்த கரண்டியோடு வந்துடும். அது வந்து 100 ருபீஸு பார்த்திங்க அப்படின்னா. அண்டு அடுத்த இதுக்கு நம்ம போகலாம். இது வந்து பிளாக் கலர் இதுங்க. இது வந்து 100 ருபீஸில் வராது. இது வந்து தனியாக நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதோடைய ரேஞ்ச் வந்து 109 ரூபா, அதாவது 109. அதுக்கப்புறம் இந்த குட்டி பவுல் வந்து சட்னிஸ்லாம் நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினேன். இதோடைய ரேஞ்ச் வந்து 110, 110 ரூபா. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது 99 ரூபா. இது வந்து கிட்டத்தட்ட 6 செட்டு வருங்க. 6 சின்ன பிளேட்ஸ் வந்து வரும். நம்ம இப்போ வீட்டில் யாராவது வராங்க, அவங்களுக்கு இது பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் கொடுக்கணும்னா இது 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது அழகாக வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். பார்க்கறதுக்குமே நல்ல லுக்காக இருந்தது. சரி இதை எடுத்துட்டேன் உடனே. அதுக்கு அடுத்ததுமே வந்து ஒரு பெரிய வாழை இலை தட்டு, சிமிலர் டு தட் இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதுவுமே பார்க்க நல்லா அதுன்னு எடுத்துக்கிட்டேன் நான். இதோடைய ரேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா. ஸோ இதுவுமே நல்லா இருந்தது. அடுத்து வந்து இது ரெண்டுமே சேர்த்துவே வந்து 100 ரூபா தாங்க. அடுத்தது இதுவுமே வந்து 100 ரூபா தாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 6 செட்டு வரும். இது வந்து வித் அந்த சாஸுமே வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. சரி அதனால தான் இதையுமே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்க்க நல்லா இருந்தது. ஒரு மாதிரி பிளாக் வித் சின்ன சின்ன ஒயிட் டாட்ஸ் மாதிரி பார்க்க ஒரு லுக் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளாஸாகவே இருந்தது. சரி இதுவுமே நான் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுவுமே 100 ரூபா தாங்க. இது வந்து பவுல் செட்டு, அதாவது சூப் மாதிரி நம்ம எதை குடிக்கிறோம் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். கீழே அழகாக ஒரு சின்ன தட்டு, அதுக்கு மேலே ஒரு பவுல், அதோடு ஒரு ஸ்பூன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து உடனே வாங்கிட்டு அடுத்து ரொம்ப இதுவுமே நல்லா இருந்தது. இது வித் ஒரு பிளேட், இந்த 2 பவுல் மட்டும்தான் 100 ரூபா. மீதி கரண்டி எல்லாம் வந்து கொஞ்சம் நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த கரண்டி, இந்த ஸ்பூனு இதெல்லாமே வந்து தனியாக நான் எடுத்துக்கிட்டது தான். ஸோ அது வந்து இந்த பிளேட் கணக்கில் வந்து வராது. அடுத்து நடந்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. இந்த பவுல் செட்டும் எடுத்தோம். பட்டு இது வந்து 100 ரூபா தான். பட் இது எடுக்கிறப்போ எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆக்சுவலி வந்து இது வந்து உடஞ்சிருந்தது. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த மாதிரி 100 ரூபா பொருள் எடுக்க போகிறோம், அதை எடுக்க போகிறோம். அது ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி பொருள் தேடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே ஷாப்பிங் பண்ணணும்னு தான் நினைப்போம். பட் இந்த மாதிரி வர்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. பட் பார்க்க நல்லா இருந்தது. ஸ்டில் இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். வேறு ஏதாவது காய்கறி போட்டு